அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் பிள்ளை சிறு விண்ணப்பம் என்ற தலைப்பின் கீழ் வரும் 4வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். பொய்பிழை அனந்தம் புகழ்கின்றேன், அதில் ஓர் புல்முனை ஆயினும் பிறர்க்கு கைபிழை உள்ளதேல் நவின்றிடேன். பிறர்பால் நன்னிய கருணையால் பலவே கைபிழையாமை கருதுகின்றேன். நின் கலர்ப்பதம் விளைகின்றேன் அல்லால் செய்பிழை வேறொன்று அறிகிலேன். அந்தோ திருவுளம் அறியுமே எந்தாய். இதுதான் இந்த 4வது பாடல். இதுக்கு விளக்கம்: எந்தை பெருமானே, பொய் கூறுதல் முதலிய குற்றங்களை எண்ணிலடங்காமல் செய்வேனாயினும் அவற்றுள் புல்லின் நுனி அளவும் பிறர்க்கு வருத்தம் உண்டு பண்ணும் பிழை சிறிது உள்ளதாயினும் வாயார் சொல்ல மாட்டேன். பிறர்பால் உண்டாகிய கருணையால் சிறு பிழைகள் பல செய்யவும் நினைப்பவன் அல்லன். நின்னுடைய திருவடியை சரணடைய வேண்டும் என்ற ஆர்வம் உடையவனன்றி செய்வதற்கு உரிய பிழை வேறு ஒன்றும் அறிகிலேன். ஐயோ, எனது இந்நிலைமை தேவரீர் அறிந்ததன்றோ அப்படின்னு சொல்லி சிறப்பாக இந்த பாடல் பாடியிருக்கிறாங்க. இதன் மூலமாக என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பொய் சொல்லக்கூடியவன் தான். அப்படியே பொய் சொன்னாலுமே பிறருக்கு வருத்தம் தருவது மாதிரி இருக்கக்கூடிய அதை நான் எனது வாயால் ஒருபோதும் சொல்ல மாட்டேன். பிறருக்கு துன்பம் தரக்கூடிய எந்த ஒரு வார்த்தையிலும் எனது வாயால் சொல்ல மாட்டேன். ஆனால் நான் பொய் சொல்லக்கூடியவன் தான். இருந்த போதிலும் பிறருக்கு வருத்தம் தர மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தை எனது வாயால் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதோடு கூட பிறர்பால் உண்ட கருணையால் சிறு பிழைகள் பலவும் செய்ய நினைப்பவன் அல்லன். எல்லார்கிட்டும் எனக்கு கருணை இருக்குது. அதனால அவங்க மனம் நோவு மாதிரி அவங்களுக்கு எந்த ஒரு துன்பத்தையும் நான் கொடுக்கக்கூடியவன் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உனது திருவடியை சரணடைய வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தை தவிர நான் வேறு ஒரு பிழையும் செய்யக்கூடியவன் அல்ல அப்படின்னு சொல்லி, இது எல்லாமே உனக்கு தெரியுமே, என்னை கைவிட்டுறாத, என்னை காப்பாற்றி உனது அருளை கொடு அப்படின்னு தான் இந்த பாடல் மூலமாக சொல்கிறாங்க. சரி, இதுக்கு நம்ம விளக்கம் பார்க்கும்போது பொய்யை பற்றி வள்ளல் பெருமான் என்ன சொல்லியிருக்காங்க உரைநடை பகுதியில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த இது பாருங்கள், பஞ்சமகா பாவங்கள் அப்படின்ற தலைப்புலையும் சொல்லியிருக்காங்க. கரண ஒழுக்கத்துலேயும் சொல்லியிருக்காங்க, இந்திரிய ஒழுக்கத்துலேயும் சொல்லியிருக்காங்க, கரண ஒழுக்கத்துலேயும் சொல்லியிருக்காங்க. அதோடு கூட மற்ற இந்த பொய்யோடு சேர்ந்து மற்றது சொல்கிறாங்கல்ல, சிறு பிள்ளைகள் பலவும் செய்ய நினைப்பவன் அல்லன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ராக துவேஷாதிகள் என்று சொல்லக்கூடிய அந்த கெடு குணங்கள், அதெல்லாம் நம்மலாம் போனால் தான் அந்த பக்குவ நிலைக்கே வர முடியும். அந்த பக்குவ நிலைக்கு வந்திருக்கும் போது தான் கடவுள் அருள் காரியப்படும் போது நம்மளுக்கு முத்தேக சித்தியும் கிடைக்கும்னு உரைநடை பகுதியில் சொல்லியிருக்காங்க. அதையும் படித்து ஒரு தடவை தெரிஞ்சுக்கிடுவோம். முதல்ல நான் இந்த உரைநடை பகுதியில் 74வது உபதேச குறிப்புகள் 74வது தலைப்பு பஞ்ச மகா பாவங்கள் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க பாருங்கள். கல், காமம், கொலை, களவு, பொய் இவ் 5ம் கொடிய துக்கத்தை உண்டு பண்ணும். இவ் 5லும் கொலை விசேஷ பாவம். எனினும் கல் உண்டவனுக்கு காமம் உண்டாகாமல் இருக்காது, கொலை செய்ய துணிவு வராமலும் இராது, களவு செய்யாமல் இரான், பொய் பேச அஞ்சான். ஆகையால் இந்த 5ஐயும் ஒழிக்க வேண்டியது அவசியம். இதில் ஒன்றை அடைந்தவனானாலும் அவனை மற்றவை தொடராமல் இரான். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த 5 விஷயம், கல், காமம், கொலை, களவு, பொய், இதில் ஏதாவது ஒன்று வந்துட்டாலும் மற்றது எல்லாமே இன்டர் ரிலேட்டட். அது அடுத்தது அப்படியே வர ஆரம்பிச்சிடும். அதனால் இதெல்லாம் பஞ்ச மகா பாவங்கள்.
இன்றைக்கி வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்? கல். இந்த கூழி போதையினால் இன்றைக்கி உலகம் எந்த நிலைமைக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லி தெரிஞ்சுக்கிற வேண்டியதே இல்லை. இன்றைக்கி யூடியூப்பை திறந்தாலும் நியூஸ் பேப்பரை திறந்தாலும் தினமும் ஒரு 4-5 செய்தியாவது மிகவும் மோசமான செய்திகள் தான் வந்துக்கிட்டு இருக்கு. எல்லாமே இந்த கல் போதை அதனால தான் இருக்குது. காமம், கொலை, களவு, பொய் ஒன்று வந்துருச்சுன்னா அடுத்து அப்படியே வருது. அப்போ இதை வந்து பஞ்ச மகா பாவங்கள்னே சொல்கிறாங்க. இந்த பாடல் வரிகள்னு என்ன சொல்கிறாங்க? நான் பொய் சொல்லக்கூடியவன் தான், ஆனால் இருந்தாலுமே பிறர் மனம் நோகும்படி ஒரு வார்த்தை கூட நான் சொல்ல மாட்டேன், அந்த மாதிரி துன்பம் தரக்கூடிய வார்த்தைகள் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு இந்த இடத்துலையும் பொய்யை பற்றி தெளிவாக சொல்கிறாங்க. சொன்னவங்க அப்படியே இந்திரிய ஒழுக்கம், அதாவது நாம் பெற வேண்டிய புருஷார்த்தங்கள் 4 அப்படின்னு சொல்லிட்டு ஏமசித்தி, சாகா கல்வி, தத்துவ நிகிரகம், கடவுள் நிலை அறிந்து அம்மையம்மாதல் சொல்கிறாங்க. இந்த 4ஐயும் பெறுவதற்கு 4 விதமான ஒழுக்கங்கள் ரொம்ப அவசியம் சொல்கிறாங்க. இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். இதில் இந்திரிய ஒழுக்கத்தில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். கொடிய வார்த்தை முதலியவை நாடாமலும் செவி புகாமலும் நிற்றல், நாத முதலிய ஸ்தோத்திரங்களை அதிசயிக்காமல் உற்று கேட்டல், மற்றவைகளை கேளாது இருத்தல், அசுத்தங்களை தீண்டாது இருத்தல், கொடூரமானவற்றை கேளாது இருத்தல், பாராது இருத்தல், ருசியின் மேல் விருப்பம் இல்லாது இருத்தல், சுகந்தம் விருப்பம் இல்லாமல் அனுபவித்தல், இனிய வார்த்தை ஆடுதல், பொய் சொல்லாது இருத்தல், ஜீவர்களுக்கு இம்சை நேரிடும் காலத்தில் அதை எவ்வித தந்திரத்திலாவது தடை செய்தல், பெரியோர்கள் எழுந்தருளி இருக்கும் இடத்திற்கு செல்லுதல், உயிர்களுக்கு உபகார நிமித்தம் சஞ்சரித்தல், உயிர்களுக்கு மனத்தாலும் வாக்காலும் சரீரத்தாலும் தனத்தாலும் தன் சக்தியின் அளவு மீறாமல் உபகரித்தல், மலஜலாதிகளை அளவு மீறாமலும் குறையாமலும் கிரமமாய் கழியும்படி சரபேத அஸ்தபைச தந்திரத்தாலும் ஔஷதிகளாலும் ஆகாரத்தாலும் பௌதிக பக்குவத்தாலும் செய்வித்தல் முதலியன இந்திரிய ஒழுக்கமாம். இப்போ நான் ஏன் இதை படித்தேன் அப்படின்னா, இதில் சொல்கிறாங்க பாருங்கள், பொய் சொல்லாது இருத்தல், இனிய வார்த்தை ஆடுதல், இதெல்லாம் வந்து இந்திரிய ஒழுக்கத்தில் வருது. சரி, அதே இது கரண ஒழுக்கத்தில் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய மற்ற கெடு குணங்கள், அந்த குணங்கள் எல்லாம் நீங்கணும் அப்படிங்க சொல்கிறாங்க பாருங்கள். கரண ஒழுக்கமாவது உண்மையான கடவுள் ஒருவரே என்று சத்திய சங்கல்பம் கொள்ளல், சிற்சபையின் கண் மனதை செல்லுவது தவிர வேறு எந்த வகை ஆபாசத்திலும் செல்லாமல் அதை இழுத்து மேற்குறித்த இடத்தில், அதாவது கடவுள் இடத்தில் நிறுத்துவது, பிறர் குற்றம் விசாதியாது இருத்தல், தன்னை மதியாது இருத்தல், செயற்கை குணங்களால் உண்டாகிய கெடுதிகளை நீக்கி இயற்கையாகிய சத்துவமயமாக நிற்றல். பாருங்க, அருமையாக சொல்கிறாங்க பாருங்க. பிறர் மேல் கோபியாது இருத்தல், தனது சத்துருக்களாகிய தத்துவங்கள் அரிஷ்ட வர்க்கங்கள் மேல் கோபித்தல், அக்கிர அதிக்கிரம புணர்ச்சி செய்யாதிருத்தல் முதலிய இவற்றையே கரண ஒழுக்கம் என்பர். இதில் வந்து அருமையாக சொல்கிறாங்க பாருங்க. தன்னை மதியாதிருத்தல், செயற்கை குணங்களால் உண்டாகிய கெடுதிகளை நீக்கி இயற்கையாக சத்துவமயமாக நிற்றல். அப்போ இதெல்லாம் செயற்கை குணங்கள் தான். அதாவது இந்த பொய் பேசுறது, அப்புறம் வந்து காமம், கோபம், லோபம், மதம், மாச்சரியம், இந்த மாதிரி விஷயங்கள், இது எல்லாமே வந்து கெடுகுணங்கள். இதுதான் ராக துவேஷாதிகள். இது எல்லாமே நீங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி சொன்னவங்க அதே இது இன்னும் கூட தெளிவாக மனித தேகத்தில் கடவுள் காரியப்படுவது அப்படின்ற தலைப்பில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். கடவுளை அறிவதற்கு ஆன்ம அறிவை கொண்டே அறிய வேண்டும். மேற்படி அறிவு ஆன்ம வியாபக ஆலயமாகிய மனிதர் தேகத்தில் கடவுள் காரியப்படுவது உத்தமம். பக்குவ ஆன்மாக்களிடத்தில் கடவுள் அருள் வெளிப்பட்டால் சுத்தமாதி 3 தேகமும் அத்தருணமே வரும். பக்குவம் இல்லாதவர்களுக்கு அருள் செய்தால் வாழையினிடத்தில் அக்னி காரியப்படுவது போலாம். ஆதலால் கடவுள் அருள் வெளிப்படுவதற்கு அபக்குவிகள் தங்கள் செயற்கை குணங்களாகிய ராக துவேஷாதிகளை நீக்கல் வேண்டும். என்ன சொல்கிறாங்க பாருங்க. அபக்குவிகள் தங்கள் செயற்கை குணங்களாகிய ராக துவேஷாதிகளை நீக்கல் வேண்டும். இந்த ராக துவேஷாதிகள்ன்றது என்னது? நம்ம ஏற்கனவே சொன்னது தான். காமம், குரோதம், மோகம், லோபம், மதம், மாச்சரியம், இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கணும். அப்படி நீங்குச்சுன்னா அபக்குவிகளுக்கு வந்து பக்குவ நிலைக்கு வந்துடுவாங்க. அப்போ வந்து
கடவுள் அருள் வெளிப்படும் போது அவங்களுக்கு முத்தேக சித்தியும் அத்தருணமே கிடைக்கும் அப்படின்றாங்க. எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். அப்போ நம்மளுக்கு வந்து என்னது, போக வேண்டியது இந்த கெடுகுணங்கள் தான். பொய்யிலிருந்து காமம், கோபம், லோபம், மதம், ஆச்சரியம் எல்லாம் போகணும். போனால் தான் நம்ம அந்த சத்துவ நிலைக்கு வர முடியும். அந்த நிலைக்கு வந்தால் தான் நம்ம வந்து அந்த கடவுள் நிலையை அடைவதற்கான அந்த அந்த வழியில் நம்ம பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னோம்னா நம்ம இன்னும் பக்குவம் வரலை. பக்குவம் வராமல் இருக்கும்போது அந்த பச்சை வாழைமட்டையில் எப்படி தீயை பொறுத்தோம்னா தீ பிடிக்காதோ அது மாதிரி கடவுள் அருள் வெளிப்பட்டாலுமே அதனால் ஒரு பிரயோஜனம் இருக்க போகிறதில்ல. அதனால தான் வள்ளல் பெருமான் எல்லா இடத்துலையும் வலியுறுத்துறது நம்ம வந்து சத்துவமயமாக இருக்கணும் அப்படின்றாங்க. இந்த மாதிரி ராக துவேஷாதிகள் கெடுகுணங்கள் எல்லாம் போகணும். ஆனால் இன்றைய வாழ்வில் நம்மளுக்கு அந்த கெடுகுணங்கள்லாம் போகுதா அப்படின்னா இல்லை. உள்ளே போன மாதிரி இருக்குது, ஆனால் உள்ளே மறைஞ்சு தான் இருக்குது. ஒரு சூழ்நிலையில் நம்மளையே வந்து ஒருத்தவங்க வந்து பர்சனலாக அட்டாக் பண்ணும்போது அது எல்லாம் உள்ளே இருந்து குபீர்னு வெளியே தான் வருது. இது உண்மைனா இது அப்படி தான் இருக்குது. பக்குவம் இல்லாதவர்களுக்கு அப்படி தான் இருக்குது. என்றைக்கு நம்ம பக்குவ நிலைக்கு வர்றோமோ அப்போ வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம வந்து இதனால் வந்து பாதிக்கப்பட மாட்டோம். ஆனால் இதில் பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்மளாம் நினச்சிக்கிற வேண்டியதான், நம்ம வந்து இல்லை நான் வந்து எல்லாத்துலேயுமே இதாக இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு சூழ்நிலைகள் வரும்போது நம்ம வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிடறோம், எதிர்வினை ஆற்ற ஆரம்பிச்சிடறோம். எதிர்வினை ஆற்றோம்னாலே போச்சு. எல்லாத்துலேயுமே வந்து அந்த சத்துவமும் சாந்தமும் வரணும். ஆனால் நம்மளே ஒருத்தவங்க வந்து ஒரு இதாக பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேசும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரு ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணிடுறோம், அவங்களுக்கு வந்து நம்மளும் ரிப்ளை கொடுக்க ஆரம்பிச்சிடுறோம். அப்போ அதுவுமே வந்து என்னது, அங்கே வந்து நான் வந்து அந்த இதுலேயே இல்லை. அப்போ அதெல்லாம் வந்து இருந்தேன் அப்படின்னா இன்னமும் நான் பக்குவம் நிலைக்கு வரலன்னு தான் அர்த்தம். ஒரு பக்குவம் உள்ளவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, எப்பயுமே சாந்தமாக தான் இருப்பாங்க. சாந்தம் வந்து கொஞ்சம் கூட மாறக்கூடாது. விருப்பு வெறுப்பு, கோபம், இந்த கெடுகுணங்கள் எதுவுமே அவங்கள்ட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு வள்ளல் பெருமான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாங்க. இந்த பாடல் வரிகள்லையும் அதுதான் சொல்கிறாங்க. சொல்லிட்டு கடைசியாக என்ன சொல்கிறாங்க, நின்னுடைய திருவடிகளை சரணடைய வேண்டும் என்ற ஆர்வம் உடையவன் அன்றி செய்தற்கு உரிய பிழை வேறு ஒன்றும் அறிகிலேன். ஐயோ எனது இந்நிலைமை தேவரீர் அறிந்ததொன்றோ. இதுக்கு வந்து வள்ளல் பெருமான் அவர் வந்து அந்த கடவுள்கிட்ட மட்டும்தான் இச்சை வச்சுருந்தாங்க, வேறு எதன் மேலும் இச்சை இல்லை அப்படின்றதுக்கு தெளிவாக அந்த பேரன்பு கண்ணியில் பாடியிருக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். அந்த வரிகள் மட்டும் ஒரு 4 வரிகளை மட்டும் பாடி அந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். ஓர் துணை நின் பொன்னடி என்று என்னை உண்ணுகின்றேன், உன்னையன்றி யார் துணையும் வேண்டேன் என் அன்புடைய ஐயாவே. பூஜை செய்து பெற்ற உன்றன் பொன்னடி மேல் அன்றி அயல் ஆசை ஒன்றும் இல்லை எனக்கு அன்புடைய ஐயாவே. இச்சை நின்மேல் அன்றி எனக்கு எல்லளவும் வேறு ஒன்றின் மேல் இச்சை இல்லை நின் ஆணை என் அருமை ஐயாவே. எப்படி நின்னுள்ளம் இருக்கின்றது என்னளவில் அப்படி நீ செய்க எனக்கு அன்புடைய ஐயாவே. எவ்வண்ணம் நின் கருத்து இங்கு என் அளவில் எண்ணியதோ அவ்வண்ணம் செய்க எனக்கு அன்புடைய ஐயாவே. தேசுரு நின் அருளாம் தெல்லமுதம் கொள்ள உள்ளே ஆசை பொங்குகின்றது எனக்கு அன்புடைய ஐயாவே அப்படின்னு சொல்லி அருமையாக இந்த பேரன்பு கண்ணியில் கடவுள் மேலே தான் இச்சை இருக்குது, வேறு எதன் மேலும் எனக்கு இச்சை இல்லைன்னு தெளிவாக அங்கே சொல்லியிருக்காங்க. நாமும் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தான் வரணும். இன்னைக்கு அன்றாட வாழ்வு நாளில் நம்ம எப்படி வச்சுருக்கிறோம், எல்லாத்துலேயும் இச்சை இருக்குது. மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை எல்லாமே வருது. நம்ம இந்த சன்மார்க்கத்தில் பயணிச்சுக்கிட்டு இருந்தாலும் நம்ம இச்சை இல்லாமல் இருக்கிறோமா, இச்சை நிறையா வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். இச்சை இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியல. ஆனால் வள்ளல் பெருமான் எல்லா இச்சைகளும் போகணுன்றாங்க. சுத்த சன்மார்க்க நெறியிலேயே பயணிச்சுட்டு வரணும்னு சொல்கிறாங்க. இந்த ராகதுவேஷாதிகள் போகணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இதெல்லாம் போனால் தான் நம்மளுக்கு வந்து கடவுளுடைய அருள், அந்த முத்தேக சித்தி, கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி, அப்புறம் வந்து எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் தடைபடாத அந்த பேரின்ப சித்தி எல்லாமே கிடைச்சி அந்த மரணமில்லா பெருவாழ்வில் வாழ முடியும்னு சொல்கிறாங்க. இந்த சிந்தனையோடு நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்தவங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். நாளைய பதிவில் நாம் 5வது வீடியோவை பார்ப்போம். 5வது வீடியோவுக்கான விளக்கத்தை பார்ப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.